வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாகவும் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கிற ஆண்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பெஸ்ட்டு விஷஸ் ஃபார் த 2025 இயர் ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லோ லையிங் பிளாசண்டா சிலர் ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஸ்கேன் பண்ணும்போது நஞ்சுக்கொடி அப்படி இல்லைன்னா மறுபிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கிராமத்து சைடு. அந்த நஞ்சுக்கொடி கீழே இறங்கி இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியலை. நஞ்சுக்கொடி கீழே இறங்கி இருக்கிறதுனா என்ன, அதுக்கு என்ன பண்ணணும், அதனால் ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. பொதுவாக நஞ்சுக்கொடி அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, ஒரு தாய் அப்புறம் அந்த கருவில் இருக்க குழந்தை, அவங்க ரெண்டு பேரையும் இடைக்கிறது தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தாய்கிட்ட இருந்து அந்த நஞ்சுக்கொடி மூலமாக தான் குழந்தைக்கு என்னாகும் அப்படின்னா ஊட்டச்சத்து போகும். அதனால ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு இந்த நஞ்சுக்கொடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த நஞ்சுக்கொடி எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அம்மாவோட கருப்பைக்குள்ளே மேலே இருக்கும் ஒன்று, அதாவது குழந்தைக்கு மேலே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சைடில் இருக்கும். இதுதான் நார்மலாக அந்த நஞ்சுக்கொடி இருக்க வேண்டிய பொசிஷன். அப்படி இல்லாமல் ஒரு சிலருக்கு குழந்தைக்கு கீழே இருக்கும். அதாவது நம்மளோட கருப்பை வாய் இருக்குது இல்லையா, அந்த கருப்பை வாய்க்கிட்ட குழந்தை இருக்கும். அதுக்கு மேலேயோ சைட்லேயோ நஞ்சுக்கொடி இருந்தது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இதே அந்த குழந்தைக்கு கீழே இருந்தது, கருப்பை வாய்க்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை தான் கீழே இருக்கிற நஞ்சுக்கொடி கீழே இறங்கியிருக்கு, இல்லைனா தாழ்த்தப்பட்ட நஞ்சுக்கொடி. இதை இங்கிலீஷில் லோ லையிங் பிளாசண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி லோ லையிங் பிளாசண்டா இருக்கனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா இந்த லோ லையிங் பிளாசண்டா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு அந்த நஞ்சுக்கொடியோட ஒரு பகுதி மட்டும்தான் கர்ப்பப்பை வாயை மூடி இருக்கும், கொஞ்சம் கேப் இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதிக பிரச்சனை இருக்காது. ஆனால் ஒரு சிலருக்கு முழுசாகவே இந்த கர்ப்பப்பை வாயை நஞ்சுக்கொடி முழுசாக மூடி இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு குழந்தைக்கும் சரி அம்மாவுக்கும் சரி ஒரு சில பிரச்சனைகள் வரும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த நஞ்சுக்கொடி கர்ப்பப்பை வாயில் இருக்கனால அழுத்தம் அதிகமாக கொடுக்கும். அப்படி அழுத்தம் அதிகமாக கொடுக்கறனால அந்த குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டத்தில் இருக்கிற ரத்த நாளங்கள் நல்லா சிதைஞ்சு ப்ளீடிங் அதிகமாகும். அப்படி ப்ளீடிங் அதிகமாகிறதுனால மதர் அப்புறம் பேபி அவங்க ரெண்டு பேத்துக்குமே ப்ராப்ளம் வரும். இது இல்லாமல் டெலிவரி டைமில் டெலிவரி பெயின் வரும்போது கர்ப்பப்பை வாய் நல்லா விரிவடைஞ்சு கொடுக்கும். அப்படி விரிவடைஞ்சு கொடுக்கும்போது இந்த நஞ்சுக்கொடி கீழே இருக்கிறனால அந்த டைமில் நஞ்சுக்கொடி சிதைஞ்சு அதிகமாக ப்ளீடிங் நார்மலாக இருக்கிறத விட அதிக அளவு ரத்தப்போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால மேக்ஸிமம் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிசேரியன் தான் இவங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சுகப்பிரசவம் அப்படின்னா ஃபஸ்ட்டு குழந்தை வெளியே வரணும், அதுக்கப்புறம் நஞ்சுக்கொடி வரணும். அப்போ தான் ப்ராப்ளம் இல்லை. இதே நஞ்சுக்கொடி இருந்தது அப்படின்னா நஞ்சுக்கொடி வெளியே வரும்போது நஞ்சுக்கொடி கீழே இருக்கனால அது சிதைஞ்சு அதில் இருக்க ரத்த நாளங்கள் சிதைஞ்சு ப்ளீட் ஆகும். அப்படி ப்ளீட் ஆகுச்சு, ரத்தப்போக்கு வந்தது அப்படின்னா உள்ளே இருக்க குழந்தைக்கு மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறல் வந்துடும். மதருக்கும் நிறைய ரத்தம் ப்ளீடிங் அதிகமாக இருக்கும், ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். அதனால குழந்தைக்கும் சரி அம்மாவுக்கும் சரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றனால தான் டாக்டர்ஸ் சிசேரியன் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே சிசேரியனா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த நஞ்சுக்கொடிக்கு இத்தனை டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி, ஃபோர்த்து டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு 4 டிகிரி இதில் பிரித்து வெறும் சும்மா லைட்டாக ஓரத்தில் தான் இருக்குது அப்படின்னா அதை மேக்ஸிமம் நார்மல் டெலிவரி பண்ணிடுவாங்க. இல்லை தேர்ட் டிகிரி ஃபோர்த் டிகிரியில் ரொம்ப விளிம்பில் கர்ப்பப்பை வாயோட விளிம்பில் இருக்குது, கர்ப்பப்பை வாயை முழுசாக மூடி இருக்குது அப்படின்னா அப்படி இருக்கவங்களுக்கு தான் மதர் அப்புறம் பேபி அவங்க ரெண்டு பேரோட ஹெல்த்தை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க சிசேரியன் செக்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் இதில் இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கும்போது ஒரு ஃபஸ்ட்டு மாதம் மேக்ஸிமம் எல்லாருமே 3 மாதம் ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, 5ஆவது மாதம் ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. அப்படி 3 மாதம் ஸ்கேன் பண்ணியிருக்கும்போது உங்களுக்கு லோ லையிங் பிளாசண்டா இருக்குது, நஞ்சுக்கொடி கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா 3 மாதம் 4 மாதம் 2 மாதத்தில் கர்ப்பப்பை ரொம்ப சின்னதாக இருக்கும், அது விரிவடைஞ்சு கொடுத்துருக்காது. அப்போ தான் நஞ்சுக்கொடி உருவாகி இருக்கும். அதனால நஞ்சுக்கொடி கீழே இருக்கிறது நார்மல். ஆனால் இதே நீங்கள் 5ஆவது மாதம் ஸ்கேன் பண்ணுறீங்க, 6ஆவது மாதம் 7ஆவது மாதம் ஸ்கேன் பண்ணும்போது நஞ்சுக்கொடி கீழே இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கு இருக்கிறது லோ லையிங் பிளாசண்டா தான். ஆனால் இதே 5 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிறது
கீழே உங்களுக்கு நஞ்சுக்கொடி இருந்தாலும் அதுக்கப்புறம் வளர வளர நஞ்சுக்கொடி மேலேயோ இல்லை சைட்லேயோ போயிடும். 5 மாதத்துக்கு அப்புறமுமே கீழே இருக்குது அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு லோ லேயிங் பிளாசண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னெல்லாம் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிளாசண்டா வந்து கீழே இறங்கி இருக்கனால நீங்கள் அதிக அளவு வந்து நடக்கிறது, வேலை பார்க்குறது இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா ப்ளீடிங் ஆகும். அப்படி ப்ளீட் ஆனால் அம்மாவுக்கும் பேபிக்கும் நிறைய இஷ்யூஸ் வரும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வந்து ஆக்டிவிட்டீஸ் கடினமாக வேலை செய்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வெயிட் கண்டிப்பாக நீங்கள் லிஃப்ட் பண்ணவே கூடாது. அதே மாதிரி ட்ராவல், நீங்கள் ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிறத தவிர மற்றபடி ட்ராவல் போடுறத அவாய்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கும் உங்கள் பேபிக்கும் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து ரெகுலராக மெடிக்கல் செக்கப் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டர் சொல்கிற டேட்டில் போயிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா சில டைம்ஸ் வந்துட்டு பெயின் இல்லாமல் கூட உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆக சான்ஸ் இருக்குது. அப்படி ப்ளீடிங் ஆனால் கூட பேபிக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் டாக்டர் சொல்கிற டைமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் செக்கப் பண்ணி பார்க்கணும். இல்லை உங்களுக்கு ப்ளீடிங் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னாலே சரி, உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்து பேபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.